பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கௌரவம் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளை காண செய்தபடியினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை நாம் துவங்கலாம். கண்களை மூடுவோமாய். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளை காண செய்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் தகப்பனே. ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தினீர், நீர் இனியும் நடத்துவீர் என்ற எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, எங்களை அனுதினமும் போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே தகப்பனே, சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் எல்லாம் சரியாகி தகப்பனே எங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கர்த்தர் எங்கள் மீது அன்பு பாராட்டுங்க. ஆண்டவரே தகப்பனே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாம் படிப்படியாக குறைந்து தகப்பனே எல்லாம் சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் முடிய கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா காரியத்தையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன், நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீதியான அனைத்து காரியத்தையும் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, துதிக்க நம்ம இனிமையாகவும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீ பிரேஸ் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். புது வாழ்வு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தந்து ஒரு புது வாழ்வை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கார். ஒரு புது துவக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனால உள்ளத்தின் நிறைவுடன், உள்ளத்துல எல்லா கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே போட்டு நம்மளை என்ன பண்ணும், அப்படியே டம்ப் பண்ணியிருக்கோம், அப்படியே அழுத்தம் அப்படியே. ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் புதிய துவக்கத்தை இன்று உங்களுக்கு தருகிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புது துவக்கத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம்.
உமக்கு நன்றி அப்பா. முழு மனதுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு நீங்க விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. இந்த கொரோனா நேரத்துல கூட நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அந்த குறைவுகளெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் மாற்றி நிறைவாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you all. Amen. வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் வீடுகளிலே இருந்தாலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்காய் நாம் காத்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம் நடுவில் கடந்து வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த முதல் வாரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுவதும் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆகவே துக்கமான சூழ்நிலைகளில், கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளில் தேவ ஜனம் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அதை அறிந்திருக்கிறீர்கள். என்றாலும் கர்த்தர் நம் நடுவில் இருப்பார் என்றால் நமக்கு நிச்சயம் ஒரு ஆறுதல் உண்டாகும். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, கண்ணுநீர் என்னும் மாறுமோ, வேதனைகள் என்னும் தீருமோ. நம்முடைய ஏக்கம், நம்முடைய தாகமும் அதுவாய் இருக்கிறது. ஆகவே இந்த பாடலை இப்பொழுது நான் பாடுகின்றேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்ணுநீர் என்னும் மாறுமோ, வேதனைகள் என்னும் தீருமோ. கண்ணுநீர் என்னும் மாறுமோ, வேதனைகள் என்னும் தீருமோ. கஷ்டப்பாடின் காலங்களில் ரட்சிப்பாய் நீ வரனே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே இந்த காலை ஆராதன வேளையிலே நாம் யாவரும் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்போம். சங்கீதம் 34 தாவீது விதமாய் சொல்லுகிறார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லுகிறார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உண்மையாகவே கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துகின்ற பொழுது அதனூடாய் நாம் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. பல சூழ்நிலைகளிலே நாம் நன்றியற்றவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மை ஒரு நாளும் அழைத்தவர் கைவிடாதவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம். நாம் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் என்ற பாடலோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம்
உலகத்திலிருந்து அனுபவித்திருக்கிறோம். தாவீது கூட அதைத்தான் சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். உண்மையாகவே ஆயிரமான நன்மைகளை நாம் பெற்று இருக்கிறோம். ஆனால் நம்மிலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய நண்பர்களிலே பலர் இன்றைக்கு இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். பலர் மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். பலர் வீடுகளிலே அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே வருமானமின்றி, தொழிலின்றி, வேலையின்றி, உணவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தான் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த வேண்டும். வேதத்தில் புலம்பலிலே நாம் வாசிக்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்திலே விதமாய் ஒரு வார்த்தை வருகிறது. எட்டியும் பிச்சும் ஆகிய என் சிறுமையையும் என் கசப்பையும் நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்லுகிறான். எட்டி என்பது கசப்பான ஒரு காய். பிச்சு என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு பறவையின் வயிற்றுக்குள்ளே அது இருக்கக்கூடிய ஒன்று, அதுவும் ஒரு கசப்பான ஒரு பொருள். அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதை மாற்றுங்கள் என்று சொல்லி அவன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அன்றைக்கு ஒரு ஞானி தெளிவாய் எழுதி வைத்தான். பிரசங்கி 1:18 வாசிக்கின்ற பொழுது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. பூர்வ நாட்களில் இப்படிப்பட்டதான நோய்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு அறிவு பெருக பெருக நோய்களும் பெருகிக் கொண்டு இருக்கிறது. அதனால் அன்றைக்கு ஒரு வார்த்தை, பாபிலோன், பயங்கரமான, பாபிலோன் என்றாலே அருவருப்பு என்றுதான் ஒரு பொருள். அப்படிப்பட்ட நேரத்திலே அவருக்கு, அந்த பாபிலோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், பாபிலோனை தேற்றுங்கள், ஆற்றுங்கள், ஒருவேளை பிசின் தைலம் கொண்டு அதன் மீது பூசுங்கள், ஒருவேளை குணமாகலாம் என்று சொல்லி அந்த பாபிலோனுக்கு சொல்லப்பட்டது. அந்த பாபிலோனின் நோயை பிசின் தைலம் குணமாக்கினது. ஒருவேளை குணமாகலாம் என்று சொல்லி பூமியிலே இருக்கிறது. கர்த்தர் வைத்திருக்கிறார் பிசின் தைலங்கள். அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதலால் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் தான் ஒவ்வொருவரையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பூமியில் இருந்தபோது அவர் செய்த மிகப்பெரிய ஊழியம், குஷ்டரோகிகளை, பார்வையற்றவர்களையும், பேச முடியாதவர்களையும், காது கேட்க முடியாதவர்களையும் அவர் தொட்டு சுகமாக்கினார். ஆதலால் ஆண்டவரே, இந்த நிலைமை மாறணும் என்று சொல்லி நாம் பாடுவோம். ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, 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 எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே,
இறங்கி வந்து நம்மை தொட வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற உங்கள் மீது தேவனுடைய கரம் என்றென்றைக்கும் நிழலாய் காத்து கொண்டிருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். கடந்த ஜூன் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும், நான் உங்கள் நடுவே கடந்து போவேன். திராட்சை தோட்டம் என்பதை குறித்து 1ஆம் தேதி உங்களோடு கூட பேசினேன். அவைகள் திருச்சபைகள் என்று. சபை இன்றைக்கு வீடுகளிலே கூடி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இடத்திலே திராட்சை தோட்டங்களிலே குடிநரிகள் சிறுநரிகள் வந்து அதனுடைய வேர்களை அறுத்து அதனுடைய கனிகள் அதனுடைய பூ பிஞ்சு எல்லாவற்றையும் கடித்து அந்த தோட்டத்தை பாழாக்கி விடும்போது தோட்டக்காரன் புலம்ப ஆரம்பிப்பான். தோட்டத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் புலம்புவார்கள் என்றெல்லாம் கடந்த 1ஆம் தேதி நாம் பார்த்தோம். ஆண்டவர் எரிகோவுக்கு வந்தபொழுது சகேவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறின அவன் அங்கே ஆண்டவரை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் வந்து அந்த மரத்தின் கீழே நின்று அண்ணாந்து பார்த்து, சகேவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டில் தங்குவேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போனார். உடனே அவன் வீட்டுக்கு போன அவன் தன்னுடைய வாயை திறந்து புலம்ப ஆரம்பித்து விட்டான். நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினதுண்டனா அவைகளை நான் எத்தனையாய் திரும்ப தருவுகிறேன் என்று சொல்லி அவன் புலம்பினான். அவனுடைய வார்த்தையை அறிந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த குடும்பத்தை ரட்சித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கானா ஊரிலே அந்த கல்யாண வீட்டில் இருந்த குறைவை நிறைவாக்கி அங்கே தண்ணீரை மதுரமான திராட்சரசமாக்கி அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் புலம்புகிறவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை ஒரு மதுரமாய் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சியம் விருப்பமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கடந்த வாரம் 1ஆம் தேதி 17 பார்த்தோம். இப்போ 16 நான் வாசிக்கின்றேன். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். திராட்சை தோட்டங்களில் புலம்பல் உண்டாயிருக்கும் என்று கடந்த வாரம் பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகுமா, எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்களா, பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள் என்று இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி அல்ல, இவன் மந்தை மேய்க்கிறவன், இவன் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன். அவனை கர்த்தர் அழைத்தார், தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி கர்த்தர் அவனுக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தார். இஸ்ரவேலில் இருக்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்தும்படிக்கு, இஸ்ரவேலிலே ஒரு புலம்பல் உண்டாகும் என்று சொல்லி எச்சரிக்கும்படிக்கு கர்த்தர் ஆமோஸை எடுத்து பயன்படுத்தினார். ஆகவே ஆமோஸ் என்று சொன்னால் சுமை தாங்குகிறவன். கிறிஸ்துவுக்கு முன் கிமு 808 இவனுடைய ஊழியம் நடைபெற்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளிலே எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். பொது மொழிபெயர்ப்பை நான் மீண்டும் வாசிக்கின்றேன். ஆகையால் படைகளின் கடவுளும் தலைவருமாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பொதுவிடங்களில் எங்கும் அக்கூக்குரல் கேட்கும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று புலம்பல் எழும்பும். வயலில் வேலை செய்வோரை அழுவதற்கு கூப்பிடுவர், ஒப்பாரி பாட தெரிந்தவர்களை ஓலமிட்டு புலம்ப அழைப்பர் என்று
பொது மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெருக்களிலே புலம்பல் உண்டாகிறது? இன்றைக்கு மரண ஓலம் எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பெற்றோரை விட்டு பிரிந்த பிள்ளைகள் கதறுகிறார்கள். இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலையில பெற்றோரை விட்டு பிரிந்து கதறுகிற குழந்தைகள் வேதனையா இருக்கிறது. ஆகவே தான் தமிழக அரசாங்கம் பெற்றோரை இழந்து தவிக்கும் பிள்ளைகளுக்கு 5 லட்சம் கொடுப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மத்திய அரசு 10 லட்சம் கொடுக்கிறதாக அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் செய்திகளிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளைகளின் ஒரு அழுகையின் சத்தம், அந்த பிள்ளைகளுடைய புலம்பலின் சத்தம், என் தாய் இல்லை, என் தகப்பன் இல்லை, என் சகோதரன் இல்லை என்று புலம்புகிற அந்த புலம்பலின் சத்தம் வீதிகளிலே கேட்கிறது. கடந்த நாட்களிலே கோயம்புத்தூர் பகுதிகளிலே பார்க்கும்பொழுது ஒருவர் அவர் கூலிவை செய்துதான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அவருக்கு கொரோனா, மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். கடந்த 24ஆம் தேதி அவர் மரித்து விட்டார். ஆனால் அந்த செய்தியை அவருடைய மனைவிக்கு தெரிவிக்கவில்லை. குடும்பத்தார் அதை மறைத்து விட்டார். ஏனென்றால் மனைவி அவரிடத்தில் ரொம்ப பிரியமாயிருந்தார்கள். ஆகவே அவர்களால் தாங்க முடியாது என்று நினைத்து மறைத்து சில தினங்கள் கழித்து சொன்ன பொழுது இந்த செய்தியை கேட்ட அந்த மனைவி மயங்கி விழுந்தார்கள். மயங்கி விழுந்தவர்களை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு போனார்கள். அங்கே போன உடனே அவர்கள் மரித்து விட்டார்கள், ஹார்ட் அட்டாக் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு 5 குழந்தைகள். இப்போ அந்த 5 பிள்ளைகளும் பரிதாபமாய் நிற்கிறது. அந்த 5 குழந்தைகளுடைய புலம்பல் யார் கேட்க முடியும்? இன்றைக்கு சிறு பிள்ளைகள். ஆகவே தான் அன்றைக்கு எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தான். அந்த எரேமியா தீர்க்க தரிசனமானது இன்றைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 626 அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதலின் நிமித்தம் என் கண்ணீர் சொருகுகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையில வடிகிறது, குழந்தைகளும் பாலகர் நகரத்தின் வீதியிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் என்று எரேமியா புலம்புகிறார். குழந்தைகளும் பாலகர் நகரத்தின் வீதியிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அன்றைக்கு புலம்பினார். இன்றைய நாட்களில் அவைகள் சம்பவித்துக் கொண்டு அன்றைக்கும் சம்பவித்திருக்கிறது. ஆகவேதான் நாம் அப்படி புலம்ப ஆரம்பித்தோம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது செய்தித்தாளிலே பார்க்கின்ற பொழுது பிறந்த குழந்தைக்கு கொரோனா. 15 மணி நேரம் தான் ஆகிறது குழந்தை பிறந்து. அந்த குழந்தைக்கு கொரோனா, ஆனா தாய்க்கு கொரோனா இல்லை. மும்பை பக்கத்திலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகளின் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திண்டுக்கல் பக்கத்திலே ஒரு 5 வயது சின்ன புல் கண் வலியிலே துடித்திருக்க. அவருக்கு கண்ணில ஒரு கட்டி, வலி தாங்க முடியாமல். ஆகவே அந்த பெற்றோர் அவளை மதுரைக்கு அழைத்து கொண்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையிலே அவளை பரிசோதித்த போது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், கருப்பு பூஞ்சை நோய் தொற்று வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள் துடிக்கிறார்கள். இந்த தொற்று சிறு பிள்ளைகளை பாதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனநலை பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையன், அவனுக்கு மாத்திரைகளை கொடுத்து வந்து கொண்டிருந்தார்கள் மைசூர்ல. ஆனா இப்ப மாத்திரை முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இப்பொழுது ஒரு நாள் மாத்திரை போடாவிட்டால் அந்த பிள்ளை 18 வருஷம் தொடர்ந்து அந்த மாத்திரை எடுக்க வேண்டுமா? மருத்துவர் ஆலோசனை. அந்த மாத்திரை எங்கே வாங்குகிறார்கள் என்றால் பெங்களூரில் வாங்குகிறார்கள். இவர்கள் இருக்கிறது மைசூர். அந்த பிள்ளையின் தகப்பன் பெங்களூரிலே தன்னுடைய நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, உறவினருக்கு போன் செய்து இந்த மாத்திரையை கொஞ்சம் வாங்கி கொண்டு வரும்படி சொன்ன பொழுது ஒருவரும் வாங்கி வர முன் வரவில்லை, மறுத்து விட்டார்கள்.
ஆனால் அந்த பிள்ளை எப்படியாகிலும் மாத்திரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு வேகம், துடிப்பு தகப்பனுக்கு இருந்தது. ஆகவே அவர் யோசித்தார், வாகன வசதி கிடையாது, ஆனால் மிதிவண்டி எடுத்துக்கொண்டு, தன்னுடைய சைக்கிள் எடுத்துக்கொண்டு 280 மைல் சைக்கிளிலே கடந்து வந்து இரவு 10 மணிக்கு பெங்களூர்ல நண்பர் ஒருடைய வீட்டிலே தங்கிவிட்டு அதிகாலை எழும்பி அந்த மருத்துவமனைக்கு ஓடி மாத்திரைகளை, மருந்தை கேட்டு வாங்கினார். அந்த டாக்டர்கள், நீ எப்படி வந்தாய் என்று கேட்டார்கள். நீங்கள் எப்படி வந்தீர்கள்? வாகன வசதி இல்லையே. அப்பொழுது அந்த மனிதன் சொன்னது, நான் சைக்கிளிலேயே இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு ஓடி வந்தேன், சைக்கிளிலே வந்தேன், 280 கிலோமீட்டர். டாக்டர் வியந்து போனார். பிள்ளையின் மீது இருக்கும் ஒரு பாசம், அந்த பிள்ளை துடிப்பதை பார்க்க முடியாது. ஆகவே மருந்து மாத்திரைகளை கொடுத்த மருத்துவர் அவர் கையில் ஒரு 1000 ரூபாயை கொடுத்து பத்திரமாய் போங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள், பிள்ளைகள் வியாதிப்பட்டு கிடக்கிறார்கள். இன்றைய புலம்புகிற சத்தம் வீதிகளிலே, தெருக்களிலே கேட்கிறது. ஒரு இழப்பு ஏற்பட்டால் அங்கே அழுகையின் ஓலம் இடுதல், அழுகையின் சத்தம், பிரிவை தாங்க முடியவில்லை. வயலில் பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும், ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். ஒப்பாரி பாட தெரிஞ்சவங்கள புலம்புறதுக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு புலம்பி அழ தெரியும். உண்மையா புலம்பி அழுதா, உண்மையா ஒப்பாரி பாடி அழுதா அதை கேட்கிறவர்கள் கூட அழுது விடுவார்கள். சிலர் கூலிக்கு மாரடைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கூலிக்கு மாரடைப்பது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்பாரி பாடி புலம்புகிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு. உலகமே அப்படி ஒப்பாரி பாடுகிற நிலைமையில எங்க பாரு எல்லா வீதிகளிலும், குடும்பங்களிலும் பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கத்தின் வழியிலே மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் ஆதியாகமம் 23:2 தன் மனைவியாகிய சாராள் எப்ரோனிலே மரித்து விட்டார். இந்த ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதானா. ஒரு விசுவாச தகப்பன், திரள் ஜனத்தின் தகப்பன், உயர்வான தகப்பன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு இந்த ஆபிரகாம் தன் மனைவிக்காக புலம்பி அழுதான். அந்த புலம்பி அழுகிறது தான் பாரு. எப்படி சொல்லி அழுதிருப்பான்? நான் கானூரில் இருக்கிறதுக்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் என்னை சந்தித்தார். உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னபொழுது நான் புறப்பட்டேன். என்னோடு கூட ஒரு வார்த்தையும் பேசாமல் என் பின்னே வந்த என் உத்தமியே, நீ இப்பொழுது என்னை விட்டு கடந்து போய்விட்டாயே என்று சொல்லி அவன் புலம்பி ஒப்பாரி பாடி இருப்பான். புலம்பி அழுது இருக்கிறான். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, போதகருடைய குடும்பங்களிலே கூட போதகரை இழந்து, போதகருடைய மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து இன்றைக்கு அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே நம் நடுவே கடந்து போகிறவர், அவர் நம் நடுவே நிற்க வேண்டும். நான் உங்கள் நடுவே கடந்து போவேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? கடந்து போகிறவர் நம் அருகே நிற்க வேண்டும். அப்படி என்றால் நாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும். தாவீது இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, செய்து முடித்தார், செய்து முடிப்பார்னு சொல்லி 138 சங்கீதம் 8 சொல்றான். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்.
ஆனா இந்த 57ஆம் சங்கீதத்து 2ஆம் வசனத்துல எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். நம் நடுவே கடந்து போகிறவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். அதை மனதிலே வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவன் இதை சொல்லுகிறான் என்று சொன்னால், சவுலால் விரட்டப்பட்ட பொழுது, சவுலுக்கு பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது, துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவனுடைய அறிக்கையை பாருங்கள், விசுவாச அறிக்கை. இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நான் சந்தித்தாலும், இந்த வேதனைகளை நான் அனுபவித்தாலும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு முன்பாக ஒரு அரியணை தெரிகிறது, சீக்கிரத்தில் அந்த அரியணையில் நான் அமரப் போகிறேன். ஆகவே இந்த பாடுகள் ஒன்றும் பெரிதல்ல. அவன் அதை குறித்து புலம்பவில்லை. புலம்பினது போதும். ஆனால் அவனுடைய புலம்பல் எப்படி மாறிவிட்டது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய போகிறார். இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை செய்வார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் எங்களுக்காக, எனக்காக ஒன்றை செய்ய போகிறார். அன்றைக்கு தாவீதுக்கு அரியணை கர்த்தர் ஏற்படுத்தினார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரும். உங்களுக்காக இருக்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் வறுமை மாறும். ஆகவே தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவன் சொன்னான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிடுவேன், கூப்பிடணும். இப்ப பாருங்க, கடந்த வாரம் பார்த்தோம், எரிகோவுக்கு ஆண்டவர் வந்தார், சகைவை சந்தித்தார் என்றெல்லாம். ஆண்டவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, முதலாவது அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, நன்றாய் கவனியுங்கள், எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். திரள் கூட்டத்தை பார்த்த உடனே பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். 47ஆம் வசனத்திலே, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆண்டவர் கடந்து போறாரு. இவன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆண்டவரோடு வந்த சீஷர்கள், திரளான கூட்டங்கள் அவனை அதற்றுகிறார்கள். 48ஆம் வசனத்திலே, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். உடனே கடந்து போக வந்தவர் அங்கே நின்றார். அந்த சத்தம் அவருடைய காதுகளில் விழுந்தது. தாவீதின் குமாரனே என்று அவன் கதறின கூப்பிட்ட அந்த சத்தம். ஆண்டவர் அங்கே நின்று அவனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அவர்கள் போய், திடன்கொள், உன்னை கூப்பிடுகிறார், வா என்று சொல்லி அழைத்து வந்தார்கள். அவனை அழைத்து கொண்டு வந்தபொழுது ஆண்டவர், நீ பார்வையடைய விரும்புகிறாயா என்று சொல்லி அவனை பார்வையடையும்படி செய்தார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் பார்வையடைந்ததை நினைத்து அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். இன்றைக்கும் நம்முடைய கண்களை திறப்பதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்கு, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை காண்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கண்களை திறப்பார் என்றால், கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய கண்கள் காணும். இந்த பிறவிக்குடைய கண்ணை கர்த்தர் திறந்தார். காரணம் என்ன? அவன் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நம்ம கூப்பிடணும். அன்றைக்கு ஃபாதர் பாடினார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ
பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா கூப்பிடு, நீ உனக்கு பதில் கொடுப்பார். தாவீதின் குமாரனே என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை வரவழைத்து அவனுக்கு அற்புதம் செய்தார். அவன் பார்வையடையும்படி செய்தார். நீங்க கூப்பிடுங்க. எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? தாவீது சொல்றானே, நான் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு என்று கர்த்தர் வைக்கிறது உங்களுடைய கண்கள் காணும். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இதே மத்தேயு எழுதுகிறார். ஆண்டவர் எரிகோவிலிருந்து போகும் பொழுது 2 குருடர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கார். 2 குருடர். அவர்களும் அப்படிதான் போறாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு. ஆண்டவர் அவர்களையும் பார்வையிட செய்தார் என்று மத்தேயு எழுதுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு குருடன் அவர் எரிகோவுக்கு வரும் பொழுது ஒரு குருடன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறார். கூப்பிடுகிறவர்களுக்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நின்றார் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லா வேத வசனத்திலும் அவர் நின்றார் நின்றார் நின்றார். கடந்து போகிறவர் நிற்கிறார். நான் உங்கள் நடுவே கடந்து போவேன் என்று வாக்கு கொடுத்தவர் நீ கூப்பிடும் போது நிற்கிறார். நின்று உனக்கு பதிலளிக்கும்படிக்கு, உன் தேவைகளை சந்திக்கும்படிக்கு, உன்னை விசாரிக்கும்படிக்கு நிற்கிறார். உனக்காக நிற்கிறார். நிற்கிறவர் சில நேரங்களிலே உன்னை அழைத்து வர சொல்வது மாத்திரம் அல்ல, சில நேரங்களில் அவரே உன் அருகில் வந்து விடுகிறார். நின்றவர் அவரே உன் அருகில் வந்து விடுகிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், யூதருடைய பண்டிகை இயேசு எருசலேமுக்கு போகிறார். அங்கே எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகில் இருந்தது. இந்த ஆட்டு வாசல் எங்கே இருக்கிறது என்றால், எருசலேமில் உள்ள தேவாலயத்தின் வடக்கே இந்த ஆட்டு வாசல் இருக்கிறது. அங்கே 5 மண்டபங்கள் இருக்கிறது சுற்றிலும். அதன் நடுவிலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துக்கு பெயர் தான் பெதஸ்தா. பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. இந்த குளத்திலே தேவதூதன் இறங்கி கலக்குவான் என்று 4ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுது அங்கே இருக்கிற குருடர்கள், சப்பானிகள், ஊனமுற்றோர் அங்கே அந்த குளத்தில் இறங்கி விடுதலை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்படுகிற நாட்களுக்கு முன்பதாக கைப்பிரீதிகள் இருந்தது. அந்த கைப்பிரீதியிலே இந்த வசனம் இல்லை. தேவதூதன் இறங்கி கலக்கினான் என்கின்ற வார்த்தை இல்லை. பொது மொழிபெயர்ப்பில் கூட அதை விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தேவதூதன் இறங்கி கலக்கினான் என்ற வார்த்தை அங்கே இல்லை. அப்படி என்றால் குலம் எப்படி கலக்கப்பட்டது? அந்த குலத்திலிருந்து ஒரு ஊற்று வருகிறது. அந்த குலத்திலிருந்து வருகிற ஊற்று எப்பொழுதும் தண்ணீர் இருக்கும்படி செய்கிறது.
திடீரென்று அந்த ஊற்று கொஞ்சம் வேகமாய் பிரவாகித்த அந்த ஊற்று வேகமாய் வரும்பொழுது அந்த குளம் கலங்கி விடுகிறதா. அந்த ஊற்று வேகமாய் வரும்போது கலங்கி விடுகிறதா. அப்படிப்பட்ட நேரத்திலே குருடர்கள், சப்பானிகள், ஊனமுற்றோர் அவர்களெல்லாம் போய் அந்த குளத்திலே இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அந்த குளக்கரையிலே ஒருத்த 18 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற வியாதி கண் தெரியாமல் மங்கலா இருக்கிறதோ, கை கால்கள் முடவாதத்தினாலே நிற்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறதோ, அவன் நகர்ந்தாகிலும் போய் இறங்கி இருக்கலாம், முடியாமல் படுத்து இருக்கிறான். அவனுடைய புலம்பல் அதுதான். இங்கே இந்த குலம் கலக்கப்படும் பொழுது எல்லாரும் இறங்கிவிட, என்னை கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லை, நான் 38 வருஷமா இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் அவனுடைய புலம்பல். எத்தனை நாளைக்குத்தான் இந்த வேதனை நான் அனுபவிப்பேன்? எத்தனை நாளைக்கு இந்த பாடுகள் எனக்கு? எத்தனை நாளைக்கு இந்த கண்ணீர் எனக்கு? எத்தனை நாளைக்கு என் கவலை? நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருடக்கணக்காக வந்து விட்டதே. 1 வருஷமா, 2 வருஷமா, 38 வருஷம். சிலர் சொல்லும்போது இந்த பாடுகளை எத்தனை வருஷம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா, இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லையா என்று ஏங்குகிற மக்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களிடத்தில் தேவனே வருகிறார். இங்க பர்த்திமேயு கிட்ட நின்றவர் இந்த படுத்து கிடக்கிற மனிதனை நோக்கி இயேசு கிட்டே வருகிறார். நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் அவனுடைய புலம்பல், என்னை யாரும் கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை, நான் இப்படியே இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் இப்படியே தான் இருக்க என்று புலம்ப ஆரம்பித்து விட்டான். ஆனால் இயேசு அவனை பார்த்து நீ எழுந்திரு என்றார். ஒரு வல்லமை அவனுக்குள்ளே வந்தது. எழுந்திருந்தான். உன் படுக்கையை எடுத்துக்கொள். படுக்கையை எடுத்துக்கொண்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 38 வருஷமா அந்த படுக்கை இவனை சுமந்தது, இப்ப அவன் இந்த படுக்கையை சுமக்கிறான். படுக்கையை சுமந்து நடந்து கொண்டு போகிறான். எழுந்தவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். 38 வருஷம் சுமந்த படுக்கை இப்பொழுது இவன் சுமந்து கொண்டு போகிறான். இதை பார்த்தவர்கள், இன்றைக்கு ஓய்வு நாள், நீ படுக்கையை சுமந்து கொண்டு போகலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருத்தர் வந்தாரு, எழுந்திருந்தாரு. 38 வருஷமா படுத்து கிடந்த, எழுந்திரு என்றார், எழுந்த. படுக்கை எடு என்றார், படுக்கையை எடுத்தேன். நட என்றார், நடந்து போயிட்டு இருக்க. அவர் யார்? அவர் எனக்கு தெரியாது. யார்? திரளான கூட்டம் அவர் மறைந்திருக்கிறார். அவர் யார்? எனக்கு தெரியாது. சில நாட்கள் கழித்து ஆண்டவரே அவனை தேவாலயத்தில் கண்டு, நீ சுகத்தை பெற்றுக் கொண்டாய், அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று அவனை பார்த்து சொன்ன பிறகுதான் அவன் போய் சொல்லுகிறான், என்னை சுகமாக்கினவர் இயேசு, என்னை குணமாக்கினவர் இயேசு என்று போய் சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பலில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய புலம்பலான் இந்த கலிப்பாய் மாறும். திராட்சை தோட்டங்களில் புலம்புகிற புலம்பல், வீதிகளிலே புலம்புகிற புலம்பல், இப்படி எல்லா புலம்பலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதாக இயேசு அங்கே நிற்கிறார். உங்கள் குரல் கேட்டு இயேசு நிற்கிறார். உங்களுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நிற்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு நிற்கிறார். உங்களை சுகமாக்க இயேசு நிற்கிறார். உங்க வாழ்க்கையிலே முடியாததை முடித்து வைக்கும்படிக்கு இயேசு நிற்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில், உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதம் நடக்கும். எது முடியாது என்று நினைக்கிறீர்களோ அது முடியும். அது முடியும். என் தேவனால எல்லாம் முடியும். அதற்காகவே அவர் உங்கள் அருகில் நிற்கிறார், உங்கள் நடுவே நிற்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, அவரை கூப்பிடும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேத வசனம் இருக்கிறது. அவர் உங்களுக்கு சமீபமாய் வரும்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, தேவகுமாரனே என்று சொல்லி கூப்பிடுங்கள்.
கூப்பிடுகிற உனக்கு பதில் கொடுப்பார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அநேக காரியங்களிலே சிறைப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு விடுதலை உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த மாத வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்கே புலம்பல், எங்கே அழுகை, எங்கே ஒப்பாரி இருக்கிறதோ அங்கே அதன் நடுவே நான் கடந்து போவேன். அவர் கடந்து போகும்பொழுது நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்தில் நின்று அற்புதம் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். அவர் உங்களை விட்டு கடந்து போகாதபடிக்கு நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் நிற்பார், விசாரிப்பார். இந்த மாதத்தில் உங்களை விசாரிப்பார். கூப்பிடும்போது உங்கள் அருகில் வருவார். பெதஸ்தா குலத்தில் இருக்கிறவனிடத்திலே ஆண்டவர் சென்றார். அவனுடைய சூழ்நிலையை கண்டு ஆண்டவரே சென்றார். நீ சுகம் பெற விரும்புகிறாயா? ஆனால் அவனுடைய புலம்பல் என்ன? என்னை யாரும் கொண்டு போகவில்லை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க ஒருத்தரும் இல்லை, என்னை ஏன்னு கேட்க ஆள் இல்லை, புலம்பல். ஆனால் இயேசு சொல்றாரு, வேண்டாம், நிறுத்து, எழுந்துரு, படுக்கை எடுத்துக்க, நட. 38 வருஷம் ஒரே இடத்துல இருந்தவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு விடுதலை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவே கடந்து வருவார். நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு சகாயம் உண்டு. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு ஒத்தாசை உண்டு. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டு. ஜெபிக்கலாமா? அதற்கு முன்பதாக நம் கொஞ்ச நேரம், ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதிலளிக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு பதிலளிப்பீராக, எங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக, எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக, எங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது ஒரு பாடலை பாடின பின்பு ஜெபிக்கலாம். அந்த பாடலின் நேரத்தில் நம்முடைய காணிக்கைகளை தெய்வ சமூகத்தில் படைப்போம். அதன் பின்பு ஜெபிக்கலாம். ஒரு பாடலை பாடுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ. உளையான சேற்றில் உழுந்த என்னையும் சேற்றில்
ஜெபிக்கலாமே. அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று கேட்டோம். தாவீது சொன்னார், அவரை நோக்கி கூப்பிடுவேன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. வீதிகளில் பிள்ளைகள் மூச்சித்து கிடக்கிறார்கள் என்று ஆமோஸும் எரேமியாவும் தீர்க்க தரிசனங்களாக உரைத்தார்கள். இந்த நாட்களில் எங்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் கேட்டு அறிகிறோம். ஒரு அற்புதங்களை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்களை செய்யும் ஐயா. தாய் தகப்பனை இழந்த சின்ன பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் கூப்பிடும்போது கேட்பீராக. யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ இந்த மாதத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்த ஆசீர்வதி. தொடர்ந்து கிரியை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். May God bless you.